ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளிஜியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது ஃபைனல் டே நெதர்லாண்டு ஆம்ஸ்டர்டாம் விட்டு போகிற நாளுங்க. ஸோ ஃபைனலாக இந்த ட்ராம், இந்த நெதர்லாண்டு ஆம்ஸ்டர்டாமோட இதேன்னே சொல்லலாம். இந்த ட்ராமை ஒரு கலக்கிட்டு இருக்கு இந்த சிட்டியை. அதில் நம்ம ஒரு கலக்க வேண்டிய நேரம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ஸ்டர்டாமில் ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஓகே சென்னைக்கு போக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம ஃபைனல் டே வந்திருக்கோம். இன்றைக்கி இதுக்கான எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஆம்ஸ்டர்டாம் பயணம் உங்களுக்கு சிறப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி கீத்துன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு, மார்கன் ஷூ ஃபேக்ட்ரி பிடிச்ச பிளேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி யூட்ரிச் எல்லாமே பிடிச்சிட்டு பார்த்து மார்னிங் ஆல்மோஸ்ட் ஃபைனல் டே வந்தாச்சு. இன்றைக்கி எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு இது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டல. ஆஸ் யூஷுவல் பாயில்டு எக்கு, ஸ்க்ரம்பிள்டு எக்கு, ப்ரெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக யூரோப்பியன் டைப்ஸு, அப்புறம் சாலட் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த 4 நாளும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க சாப்பிட்டோம். ஸ்க்ரம்பிள்டு எக்கு, ஒரு பார்பிக்யூ பண்ண டொமேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோஸ், அப்புறம் கறி பால்னு சொல்கிற மாதிரி ஒரு மீட் பால் ஒன்று வச்சாங்க. அண்டு செகண்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூம், ஒரு அதுவும் பார்பிக்யூ பண்ணது, அது மாதிரி ஸ்க்ரம்பிள்டு எக்லாம் வச்சாங்க. இதுதான் எங்கள் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட், சேம் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இப்போ ஆம்ஸ்டர்டாமோட சென்ட்ரலுக்கு இன்றைக்கி ட்ராம் விசிட் தான் நம்ம பண்ண போகிறோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஆம்ஸ்டர்டாமோட சென்ட்ரல் இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. நீங்கள் நிறைய வீடியோஸ் இந்த இடத்துல நம்ம எடுத்ததை பார்த்துருப்பீங்க. கெனால் போட்டிங் எல்லாம் போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து இன்றைக்கி நம்ம மெட்ரோவில் போனது எல்லாமே பார்த்து ஃபைனல் டேயில் ட்ராம் எடுத்துகிட்டு ட்ராமை இப்போது அந்த நியூ மார்க்கெட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ட்ராமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு கிளம்பிடலாங்க. எவ்வளோ அழகான சிட்டிங்க. நீங்களும் ஆம்ஸ்டர்டாம் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இங்கே எல்லா விதமான ரோட் ஃபெசிலிட்டி, எல்லா விதமான சப்போர்ட்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். நிறைய இந்தியன் ஹோட்டல்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே மெட்ரோவும் ட்ராமோட ட்ராக் தாங்க இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க. விதவிதமான ட்ராம் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொரு ரூட்டை பொறுத்து தான் அந்த ட்ராமோட கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ராம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நீங்கள் கண்டிப்பாக யூரோப்பியனில் நீங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஆம்ஸ்டர்டாமில் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ நம்மளும் ஒரு ட்ராமில் ஏறியாச்சு. இப்போது இந்த விசிட்டை நீங்கள் கூலாக இந்த ஹாப்பியான ஒரு ப்ரீஸை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க.
பார்த்தீங்கன்னா வெதர் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மழை பெய்கிற மாதிரி. இந்த 4 நாள் நல்ல வெயில் எங்களுக்கு. ஆக்சுவலாக சம்மர் டைம் தான் இப்போ நாங்கள் போனது. இன்றைக்கி என்னவோ தெரியல, ஒரு நல்ல ஒரு வெதர்ஸ் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு, இந்த ரோடெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு போகிறதுக்கே ஒரு சூப்பராக இருக்கும். இப்போயே இப்படி இருந்துச்சுன்னா வின்டர் சீசனில் நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ரோடெல்லாம் எவ்வளோ க்ளீனிங்காக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் ஆம்ஸ்டர்டாம் வந்து பாருங்க, இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, வாங்க. அந்த மாதிரி கத்தணும்னு தோணுதுங்க. அது மாதிரி கத்திட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பான ஒரு பிளேஸ் தாங்க இந்த ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். மனசுக்கு எப்பயுமே வந்து ஒரு இணைப்பிறையாத ஒரு ஸ்பாட்டு தான் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா வாங்க, இந்த ஆம்ஸ்டர்டாம் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்பிங் நாங்கள் பார்த்து வச்சுட்டோம். நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுடைய வீட்டுக்கு போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லையா சார்? நெதர்லாண்ட் ஒரு ஹாலண்ட் அப்படின்னு சொன்னாவே சீஸ் தாங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குங்கிற பாருங்கள். இதெல்லாம் துலிப் ஃப்ளவர்ஸு. இது பர்டிகுலர் அந்த உங்களுக்கு வின்டர் சீசனில் தான் இதெல்லாம் நிறைய பூக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஆம்ஸ்டர்டாமோட ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏர்போர்ட் வந்தாச்சு. கேட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஆம்ஸ்டர்டாமுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் இதோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெங்கன் வீசா எடுக்கணும். ஷெங்கன் வீசா அரௌண்டு நமக்கு ஒரு 13,000 to 14,000 ருபீஸ் வருங்க வித் இன்சூரன்ஸோட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸு ஆஃபர் போடும்போது நீங்கள் பார்க்கணும். நம்ம போனது வந்து ஏர் இண்டியா தான். சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும், டெல்லியிலேருந்து ஆம்ஸ்டர்டாம். இந்த அப் அண்ட் டவுன் இந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52,000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வருங்க. அது இல்லாமல் மற்ற ஹோட்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்ரோ ட்ரெயின்ஸு ட்ராம் எல்லாம் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஹோட்டல் நாங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அவுட்டரில் எடுத்துருந்தோம். அதனால தான் நம்ம இங்கே மெட்ரோவோ இல்லை ட்ராமையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் 30 கிலோமீட்டராகவே ஆம்ஸ்டர்டாமில் எடுத்துருந்தோம் சென்ட்ரல்லேருந்து. நம்மளோட காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 days நீங்கள் அகாமடேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 5,000 நீங்கள் பர் டே கால்குலேட் பண்ணாலும் 2 பேருக்கு ஒரு 20,000 ருபீஸ் வருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் அப்படின்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சி சென்ட்ரல்லே அவைலபிள் உங்களுக்கு. அவங்கக்கிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 4 daysக்கு நீங்கள் பர் டே 1,500 அந்த ரேஞ்சு வரும். அது ஒரு 6,000 to 7,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணலாம். புட்டுகெதர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஒரு 14 70 80 90 கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பட்ஜெட் கண்டிப்பாக அவங்க இங்கே நெதர்லாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு 1 lakh லெஸ்லேயே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் நெதர்லாண்டோட ட்ரிப்பை. இன்னும் ஆக்சுவலாக கம்மி பண்ணலாம். நீங்கள் சென்ட்ரல்லே வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி புக் பண்ணிங்கன்னா
ஈவன் ஒரு 20K வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியும் உங்களால். இன்னும் நீங்கள் முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு 40,000 அரௌண்டுக்கே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 70,000 to 80,000 கூட இந்த ட்ரிப்பை நீங்கள் முடிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கேட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த ஏர்போர்ட் வந்தாச்சு. நமக்கான ஃப்ளைட் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த லவபிள் மூமெண்ட்டு, இந்த சூப்பரான இந்த ஆம்ஸ்டர்டாம் லைஃப்பில் எனக்குமே மறக்க முடியாதுங்க. அதனால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பெஷலி KLM அப்படிங்கிற ஏர்லைன்ஸ் தாங்க இந்த ஆம்ஸ்டர்டாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்கச்சக்க ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு போயிட்டும் இருக்குது. வேர்ல்டில் இருக்க அத்தனை பீப்புள், ஸ்பெஷலி யூரோப்பியன்லேருந்து நிறைய பேர் ஆம்ஸ்டர்டாம் வராங்க. இதை என்ஜாய் பண்ணுறாங்க கண்டினியூவாக. ஸோ இதே மாதிரி நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் பிடிச்சி சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது வேணும்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு அளித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் ஆம்ஸ்டர்டாம் அண்ட் பாய் மக்களே. Thank you so much. See you soon. Travel back soon. Thank you so much.